ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செயல் திட்டங்கள் என்பது ஏற்கனவே இருக்கிறது. சுயேட்சையாக செயல்படுவதில் எந்த விதமான தடையும் இல்லை. அதே நேரத்தில் பொதுவான கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகள், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சோசலிசம், கூட்டாட்சி கோட்பாடு போன்றவற்றை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பொதுவான பிரச்சனைகளின் மீது ஒரு கூட்டு இயக்கத்தை நடத்துவது என்பதை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது எத்தகைய கோரிக்கைகள், என்னென்ன கோரிக்கைகள் அதில் இடம்பெறலாம் என்பதையும் இடையிலே கூடி நாங்கள் தீர்மானிக்க இருக்கிறோம். அந்த முடிவு செய்யப்படக்கூடிய கோரிக்கைகளை வற்புறுத்தி செப்டம்பர் மாதம் ஒரு மாநில அளவிலான ஒரு பேரணியை இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அனைவரும் சேர்ந்து நடத்துவது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதற்கான இடம், தேதி என்பதெல்லாம் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, இது தேர்தலுக்கான அணி அல்ல. ஏன்னா வழக்கமாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கூடி பேசினாவே அது தேர்தலுக்கான மற்றொரு அணி என்பது தான் பொதுவாக இருக்குது. தேர்தலுக்கான அணி என்பது தேர்தல் நேரத்தில் உருவாக்கப்படும். இந்த அணி என்பது நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய நலன், முன்னேற்றம், நாட்டில் வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுமே ஏகாதிபத்திய எதிர்ப்பு உட்பட, விலைவாசி உயர்வு உட்பட போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளின் மீது சேர்ந்து போராடுவது, சேர்ந்து செயல்படுவது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அணியை தவிர இது தேர்தலுக்கான அணி அல்ல என்பதையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னா கேட்கலாம். இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு, அதான் பேர். இல்லை, நாட்டை இடது பக்கம் திருப்புவதற்கான ஒரு இடது அணி இது, தேர்தல் அணி அல்ல. ஆட்சி, அதாவது அரசியலின் மையம் என்பது ஆட்சி அதிகாரம்தான். கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்துக்காக இருக்கிறோம். அதைவிட முக்கியம் உழைப்பாளி மக்களின் நலன், ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன், இந்தியாவினுடைய இறையாண்மை, அதனுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு. அதை கவனத்தில் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற இடது அணி, இடது முன்னணி இது. ஓகே, இல்லை, அது அகில இந்திய அளவில் ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளுக்குள்ள ஒரு சேர்ந்து கலந்துரையாடுவது, சேர்ந்து கூட்டு இயக்கங்கள் நடத்துவது என்பது ஏற்கனவே நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இப்போ மேகதாட்டு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போன்ற பிரச்சனைகளில் ஏற்கனவே 3 இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து பல கூட்டு இயக்கங்களை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். அது அவ்வப்போது ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு இயக்கம் நடத்துவது என்பதை தாண்டி தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து செயல்படுவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜென்சி கிட்ஸுக்கும் இடது சிந்தனையை தருவது, இடது கருத்தை தருவது. மாற்றம் என்பது ஒரு கட்சி மாறுவதல்ல, ஒரு தலைவர் மாறுவதல்ல. நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூகம் மாறி, நமது விடுதலை போர்க்காலத்தின் முன்னோர்கள் அரசியல் சாசனம் சொல்கிற சோசலிசம், அதுதான் நிலவுகிற முதலாளித்துவத்திற்கு மாற்றாக இருக்க முடியும். அந்த மாற்றை, அந்த கருத்தை வருகிற தலைமுறைக்கு, நீங்கள் சொல்கிற அந்த ஜென்சிக்கும் அதற்கும் கீழே இருக்கிற பருவத்திற்கும் கொண்டு சேர்ப்பதுதான் இதனுடைய நோக்கம். வலதுசாரிகள் வளர வளர இந்தியாவுக்கும் ஆபத்து, உலகுக்கும் ஆபத்து. அந்த ஆபத்தை உணர்த்துவதற்கு தான் இந்த முயற்சி. இல்லை, தேர்தல் குறித்து, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலாக இருந்தாலும் அது தேர்தல் நேரத்தில் என்ன விதமான அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது அப்போது தீர்மானிப்போம். தேர்தல் அணி சேர்க்கை அல்ல இது. திரும்ப நீங்கள் தேர்தல் அரசியலை சுற்றி தான் வர்றீங்க. நான் அதையும் தாண்டி இடதுசாரி மாற்று கொள்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்வது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் தேர்தலை பற்றி நாங்கள் பேசுவோம். கட்டாயம் தேர்தல் புறக்கணிக்கிற கட்சி இங்கே யாரும் இல்லை. கட்டாயம் நாங்கள் தேர்தலில் பங்கேற்போம். தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில், தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அதற்கான அணுகுமுறை என்ன என்பதை நாங்கள் அப்போது சொல்லுவோம். இல்லை, அது ஒரு 200 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நேற்று மாலை தான், நேற்று இரவு தான் சேர்ந்துருக்கு அந்த புத்தகம்.
200 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை என்பது அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக ஆய்வு செய்து இன்றைக்கு மாலை அநேகமாக கட்சிகளின் சார்பில் அதனான அறிக்கை என்பது வெளிவரும். யார் சொல்கிறா? இல்லை தாவேகாவினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்னும் வெளிவரல. நிதிநிலை அறிக்கையில் தான் இந்த நீங்கள் கேட்குற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடை என்பது அதில் இருக்கும். இல்லைனாலும் அந்த நேரத்தில் நம்ம அதை பேசுவோம். இப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அவங்க ஆளுநர் உரை நாளைக்கு வர இருக்குது, அடுத்து நிதிநிலை அறிக்கை என்பது வர இருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் மீது தாவேகா ஆட்சியினுடைய முடிவு என்ன அல்லது அணுகுமுறை என்ன என்பது அதில் தான் ஓரளவுக்கு அது தெளிவு வரும். அதனால் அதுக்காட்டியும் ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆலோசனையை கணக்கில் எடுத்து அது ஒரு சரித்திரபூர்வமான கேள்வி. உங்கள் ஆலோசனையை கணக்கில் அதை நோக்கி தான் காலம் செல்லும். ரைட், ஓகே. ஆமாம், எல்லா சம்பவத்திலும் கிடையாது. தனித்தனியாகவும் கட்சியினுடைய தனியாகவும் இருக்கும், சேர்ந்து தருவோம். பொதுவான இதில் கூட்டறிக்கை என்பது வரும். அம்பேத்கர் கருத்தியலை இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். பெரியாரின் கருத்துக்களை இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். தேவைப்படுகிற போது மகாத்மா காந்தி அந்த சூழலியல் அரசியல் உலகத்திலே எனக்கு முதல் இடத்தில் இருக்கிறது, அதையும் நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம். இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். ஆனால் நிலவுகிற சமூக அமைப்புக்கு மாற்று இடதுதான், சோசலிசம் தான், கம்யூனிசம் தான். அதை நோக்கி உலகமே நகர்கிறது, தமிழ்நாடு நகரும், இந்தியாவும் நகரும். உங்கள் கேள்வியினுடைய உள்ளார்ந்த அர்த்தமும் அதற்குள் அடங்கியிருக்குது. உங்கள் விருப்பமும் அதுதான். ஓகே. இல்லை ஏற்கனவே 4 பேர் பண்ணியிருந்தாங்க. நேற்றைய தினம் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று ராஜினாமா செய்திருக்கிறாரு. அது ஏற்கனவே இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தேர்தல் முடிந்து ஒரு 20 நாள் 1 மாத காலத்திற்குள் இப்படி ராஜினாமா செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதுக்கான இப்போ ஒருவேளை அவர் சொந்த காரணத்துக்காக உடல்நிலை சரியில்லை அல்லது சொந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்ணுறது என்பது வேறு. ஆனால் இப்போது ராஜினாமா செய்தவர்கள் எல்லாம் சொந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்ணதா அவங்க யாரும் சொல்லலை. அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே ராஜினாமா பண்ணுறது என்பது ஏற்புடையதல்ல. இல்லைங்க, தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு சொல்லுவோம்னு சொல்லிட்டேன். ஏன் அப்புறம் திரும்ப அதுக்குள்ளே யோசிச்சுறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ஒருமையில் பேசுறது, பண்பையில் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது அவருடைய தகுதியை வெளிப்படுத்துகிறது, அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அரசியல் வேறுபாடுகள் இயல்பு, கருத்து மாறுபாடுகள் இயல்பு. நல்ல தமிழில் பேசலாம், உரையாடல் செய்யலாம். அரசியல் தான் மிக முக்கியம். ஏற்கனவே தோழர் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கே வேற நல்ல சொற்கள், அது அவர் சொன்னது நல்ல சொற்கள் இருக்கிற போது எதுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற முறையில் தான் தோழர் மூவி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்பயும் அதை அவருக்கும் யார் சொன்னீங்க, அவர் ஈஸ்வரனுக்காக தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது ஒன்று. மற்றபடி இந்த அணியை பொறுத்தவரை அது ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்ததுக்கு பெயர் தான் மதச்சார்பற்ற கூட்டணி. இடதுசாரிகள் மதச்சார்பற்ற சக்திகள் பலதும் வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி என்பது இல்லை. இருக்குன்னு சொன்னால் அவர் தான் அதை நிரூபிக்கணும். அது இல்லை என்பது தான் உண்மை. அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் பெண்கள் மீதான தாக்குதல்கள், அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை, இது ஒரு தொடர் கதையாகவே இருக்குது. டெய்லி செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இதுக்கு தீவிரமாக எப்படி அரசு செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு எந்த சிறப்பு அதிகாரங்களுமே இல்லை அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
இல்லை, பெண்கள் குழந்தைகள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைகள் தாக்குதல்கள் என்பது ஒட்டுமொத்த சமூகமும் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே ரொம்ப வேதனை தரக்கூடிய வகையில் ஒரே நாளில் பல சம்பவங்கள் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக போதை கலாச்சாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவனை பூரா எடுத்து பார்த்தா அவன் போதையில் இருந்தான் என்ற முறையில் தான் விவரங்கள் பூரா வந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த போதை கலாச்சாரம் என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை முதல்ல நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி குற்றங்களே நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பமே. தடுக்கப்பட வேண்டும், குற்றமே நிகழக்கூடாது என்பது தான் எல்லோருடைய விருப்பமுமே. ஆனால் குற்றங்கள் நடந்து விட்டதற்கு பிறகு தயவுதாட்சணியம் இல்லாமல் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதும் விரைவாக அவர்களுக்கு சட்டப்படியான தண்டனையை பெற்றுத்தருவது என்பதிலேயும் அவன் எந்த கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரனா எதிர்கட்சிக்காரனா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உறுதியான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான பிசுறும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். ரெண்டாவது, இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஆண்களுக்கு, ஏன்னா எல்லாமே இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் இத்தகைய குற்றங்களையும் செய்கிறார்கள். ஆகவே பொதுவான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்பதற்கும் பெண்கள் சம்பந்தமான மதிப்பை பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை முதல்ல கற்றுத்தர வேண்டும். இல்லைனா இது ரொம்ப சகிக்க முடியாத முறையில் இத்தகைய குற்றங்கள் என்பது தினந்தோறும் நடந்து கொண்டிருப்பது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதற்கு தான் முன்னுரிமை தர வேண்டும். இல்லை, ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இடையில் பிப்ரவரி மாதம் மத்திய அரசாங்கம் போட்ட ஒரு சுற்றறிக்கையில் ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம், அதற்கு பிறகு தமிழ்தாய் இல்லை அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் மூன்றாவதாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து என்கிற ஒரு அணுகுமுறையை திரு அர்லேகர் அவர்கள் கவர்னராக வந்ததற்கு பிறகு இங்கே தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வந்தே மாதரத்திலும் அந்த அனைத்து பாராக்களையும் பாடுவதை நாங்கள் ஏற்கவில்லை. ஒரு இந்தியா போன்ற பன்முகத்தன்மை வாய்ந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த கருத்துக்களை வற்புறுத்தக்கூடிய அந்த வந்தே மாதரம் பாடலை வற்புறுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. அந்தந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து பாடல் என்பது முதலில் இடம்பெற வேண்டும். மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தாலும் அது சுற்றறிக்கை என்றாலும் கூட அந்தந்த மாநிலத்திற்கான வாழ்த்து பாடல் என்பது முதலில் இடம்பெற வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து என்பது அந்த பாடலுடன் நாளைய தினம் அவை துவங்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். மேகதாது அணை விவகாரத்துல கர்நாடக அரசு ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இதனால தமிழகத்துல காவிரி டெல்டா பாசனம் மிக மிக கொடுமையா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு ஆளுங்கட்சி, அதாவது தாவேக அரசு என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே காவிரி சம்பந்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரியிலிருந்து பாசனம் பெறக்கூடிய கீழ்ப்பகுதி மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது, இது சம்பந்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஒருமித்த கருத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் அனைவரும் வற்புறுத்தியிருக்கிறோம். அதை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது, சட்டப்படியான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு என்பது ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஆலோசிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கிறது, இடையில கூட அமைச்சர்களெல்லாம் கலந்து பேசியதாக செய்தி என்பது வெளிவந்தது. ஆனால் என்ன முடிவெடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான பிரச்சனை, தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று தஞ்சை போற்றப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் காவிரி. ஆகவே காவிரியினுடைய பாசன உரிமையில் எந்த விதமான சிறு பாதிப்பும் ஏற்படுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்துவதிலேயும் அதை நிலைநாட்டுவதிலேயும் மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. 4 மாநிலங்களுடைய பாசன உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதற்கு உட்பட்டு மத்திய அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கமும் காவிரி மீதான பாசன உரிமையை பாதுகாக்கவும், காவிரியின் மீது தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல்
எந்த விதமான கட்டுமான பணிகளையும் கர்நாடகா மேற்கொள்ளாமல் பார்த்து கொள்வதற்கு என்னென்ன சட்ட ரீதியாகவும் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்தி அதனுடைய ஆலோசனைகள் பேரிலேயும் செயல்பட வேண்டும் என்று நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன். எவ்வளவு உறுதியான அணையை கட்டினாலும் அந்த அணையை உடைத்து கொண்டு காவிரி அன்னை தமிழ் மண்ணுக்கு தான் வருவார். நீங்கள் இது இலக்கியத்துக்காக சொல்ல, இவருக்கு அணை அல்ல, அது இந்தியாவினுடைய ஒற்றுமையை உடைக்கிற முயற்சி. இந்த நாடு இதுகாரம் பெற்றிருக்கிற தேசத்தின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சிதைக்கிற முயற்சி இது. எனவே கூடுதலாக ஒன்றிய அரசு உணர வேண்டும். ஓகே. பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை கூட அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆளும் கட்சிக்கு இன்னும் அழுத்தமாக ஒரு அழுத்தம் கொடுப்பீங்க? இல்லை, இது 3 பேருடைய கோரிக்கை தான், ஜனநாயக சக்திகளின் கோரிக்கையும் இதுதான். உடனடியாக அனைத்து கடனை ரத்து செய்ய வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி, ஏற்கனவே பல நிதிகளை முடக்கி வைத்திருக்கிறாங்க, அந்த நிதிகள் அனைத்தையும் தர வேண்டும். இது ஒரு புதிய அரசுக்கு ஒன்றிய அரசு நிதிகளை வழங்கி ஒத்துழைக்க வேண்டும். அந்த கடமை ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. இதில் சமரசத்திற்கு ஏதுமில்லை. முழுமையாக கடனை ரத்து செய்ய வேண்டும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்தாவது அதை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் 3 கட்சிகளின் நிலை.